ஆட்டம்னாவே இப்போ 3 நாளைக்கு முன்னாடி கிரிக்கெட்டில் நம்ம இந்திய மகளிர் மாபெரும் வெற்றியை பெற்று இந்திய தேசத்தையே பெருமைப்பட வைத்த இந்த உலக பெண்கள் கிரிக்கெட்டில் ஜெயிச்ச ஆட்டம்தான் ஞாபகம் வருது. அவங்களுக்கு எல்லார் சார்பாகவும் ஒரு வாழ்த்துக்களை நம்ம தெரிவிச்சுக்கிறோம். பொம்பளை பிள்ளைங்க ரொம்ப ஒரு முடிவு எடுத்துட்டா அதில் இருந்து கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க. அதே மாதிரி கால்பந்தாட்டம், கபடி ஆட்டம்னு பல ஆட்டங்கள் இருந்தாலும் இந்த ஆட்டம் செம ஆட்டமாக இருக்குது. சூதாட்டம். இந்த ஆட்டத்தில் ஜெயித்தாலும் வாழ்க்கையில் தோற்றுடணும், இந்த ஆட்டத்தில் தோற்றாலும் வாழ்க்கையில் தோற்றுடணும். இந்த ஒரு ஆட்டத்துக்கு மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஆட்டம். ஜெயிச்சவன் திரும்பி கொண்டு போய் அதிலேயே விடுவான், தோற்றவன் இருக்கிறது எல்லாம் அதிலேயே விடுவான். ஸோ ஒரு நல்ல கருத்து இது. இன்னைக்கு நேரத்தில் இந்த மனித குலம் தோன்றிய காலத்திலேருந்தே சூதாட்டம் இருந்திருக்கு. பெரிய பெரிய ராஜ்யங்கள் எல்லாமே ராஜண்ணாக்கு தெரியும். பெரிய பெரிய ராஜாக்கள் எல்லாமே, ஏன் பஞ்சபாண்டவர்களே சூதாட்டத்தில் தோற்று தான் பாஞ்சாலியை விட்டாங்க. சூதாட்டம்ன்றது எவ்வளவு கொடுமையான விஷயம். அதை இந்த காலத்தில் இன்றைய நடைமுறை வாழ்க்கையில் எப்படியெல்லாம் விதவிதமான சூதாட்டங்களை ஜனங்க வச்சுருக்காங்க. அதில் குடியும் ஒரு சூதாட்டம் தான் அப்படின்னு காட்டியிருக்காங்க. லாட்டரி இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய இழந்திருக்காங்க. ஆனால் எதில் இழந்தாலும் சம்பாதிச்சிருந்தான். சூதாட்டத்தில் இழந்தவன் என்ன பண்ண, ஒன்றா தற்கொலை பண்ணிக்குவான், இல்லைன்னா தன்னைத்தானே அழிச்சுக்குவான், குடும்பத்தோடு போயிடுவான். இந்த மாதிரி கொடுமைகள் நடக்கிற விஷயங்களை, இந்த கொடுமைகளை எல்லாம் கலை தெரியும் வண்ணம் ஒரு நல்ல அறிவுரையை, ஒரு புத்திமதியை சொல்லும் அளவிற்கு ஒரு திரைப்படத்தை தயாரிக்க முன்வந்த தயாரிப்பாளருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் என்ன, அந்த சூதாட்டத்தை தயாரித்தவர் இவர் எடுத்த உடனே பொட்டுன்னு இவர் மண்டையில் போட்டு ஷூட் பண்ணுறேன். அது காட்டும் போதே டப்புன்னு ஷூட் போடுறாங்க. அப்படின்னா இதுக்கெல்லாம் தலைவனே இவர் தான் போடுறது. இந்த சூதாட்டங்களுக்கு தலைவர், தயாரிப்பாளர் தான் தலைவர். பையனே படம் எடுத்திருக்காப்புலன்றாரு. அவர் ரொம்ப நாளாக அப்பா மேலே இப்படி ஒரு கடுப்பில் இருந்திருக்கான் போட்டுருக்கு. தம்பி எப்படியாவது ஒரு நாள் போட்டுருணுன்ட்டு, என் தம்பி சும்மா காமெடியாக சொல்கிறேன், படத்துலையாவது சுற்றுவோமே அப்படான்ட்டு சுட்டுருக்காரு. நல்ல விஷயத்துக்காக சுட வச்சுருக்காங்க. இயக்குனர் யாருப்பா எங்க? அப்படியா? சரி, இது இயக்குனர் இல்லாமையே இந்த உடம்பு சரியில்லையா? சரி, அவர் உடல்நலம் தேறி வரட்டும். இந்த படம் எல்லாமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. யதார்த்தமான கதைக்களம், யதார்த்தமான முகங்கள், ஒரு பெரிய நடிகர்கள் நடிகைகள் எல்லாம் இல்லாமல். ஆனால் ஒரு டான்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்தது, செம்மையாக இருந்தது. என்ன ரொம்ப ரசித்து எடுத்துருக்கீங்க. ஏன்னா படத்தில் ஏதோ ஒன்று வேணுமில்ல. எப்பவுமே நல்ல அட்வைஸ் சொல்லும்போது சில நஞ்சு கலந்த விஷயங்களையும் சொன்னால் தான் அதை ரசிக்கும்படியாக கேட்பாங்க. இந்த மேடையில் என்னை விட மூத்தவங்க எல்லாம் இருக்காங்க. ஆனால் குகநாத் அண்ணன், ராஜன் சாரு முதல்ல பேசிட்டு போகிறதாக நானே சொல்லிவிட்டு, அப்புறம் நம்மளையே முதல்ல பேச கூப்பிட்டதுக்காக நான் வருத்தப்படலை, சந்தோஷப்படுறேன். ஏன்னா ராஜன் சார், நான் உங்களை தான் பேச சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் என்னை கூப்பிடுங்கண்ணே, முதல்ல என்னை கூப்பிட்டாங்க. சரி, இந்த சூதாட்டத்திலேயாவது நான் ஜெயிக்கிறேனே, சந்தோஷப்படுங்க. அப்புறம் தம்பி பேரரசு இருக்கார். அவருக்கு மிகப்பெரிய வருத்தம் என்னென்னா, ஒரு ஹீரோயின் கூட இந்த மேடையில் இல்லை. அவர் பொதுவாக அவர் வந்தாருன்னா ஹீரோயின்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவருக்கு பக்கத்தில் சீட்டு போடுவாங்க. நமக்கு அந்த எனது ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் தம்பி. அதே மாதிரி பல நோய்களை குணப்படுத்தும் ஒரு மிக அற்புதமான மருத்துவர் டாக்டர் ராஜ்குமார் அவர்கள் வந்திருக்காங்க. ஏன்னா அவர் ரொம்ப நாளாக தெரியும் எனக்கு.
லைஃப் லைன் ஹாஸ்பிட்டல்னு வச்சுருந்தார். இப்போ அவர் அருமையான சேவைகள். இப்போ ஒரு நல்ல யூடியூப்பில் ஒரு நல்ல நல்ல விஷயங்களை பதிவிடுறாரு. அதையெல்லாம் பாருங்கள் நீங்கள். இந்த யூடியூப்பு அப்படின்ன உடனே எனக்கு ஞாபகம் வருது. இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் பேசிகிட்டு இருந்தேன். இப்போ இந்த செல்ஃபோனில் டார்ச்சர் தாங்க முடியல. எல்லாம் நம்ம நண்பர்கள் தான் டார்ச்சர் பண்ணுறவன், வேறு யாருமே வெளியால் இல்லை. குடும்பத்துக்கு ஒருத்தன் கிளம்பிடுறான். காலையில் எழுந்திரிச்சோடனே குட் மார்னிங். அதுக்கப்புறம் அவன் எதை பார்க்குறானோ, அவன் படிக்கிறானோ இல்லையோ, அதை நம்மளுக்கு ஃபார்வேர்டு பண்ணுறதுல ஃபஸ்ட்டு கெட்டிக்காரனாக இருக்கான். காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா ஒரு 600-700 மெசேஜ். ஃபோனு வேலை செய்ய மாட்டேங்குது. நம்ம ஒவ்வொன்றையும் அழிக்கிறதுக்கே ரொம்ப லேட் ஆகுது. நான் திருப்பியும் சொல்கிறேன். இந்த குட் மார்னிங் எல்லாம் டெய்லி போட்டிங்கன்னா நம்ம தொடர்ந்து இந்த மாதிரி போட்டே இருக்காங்க. தெரிஞ்சவன், நண்பன், எல்லாருமே வேலையே இதுதான். யாரோ ஒருத்தர் பெரிய ஒரு கட்டுரை ஒன்று எழுதியிருப்பான். அந்த தலைப்பு மட்டும் படிச்சுட்டு அப்படியே ஃபஸ்ட்டு நம்மளுக்கு போட்டுறதுல அப்படி ஒரு சந்தோஷம் அவனுக்கு. நம்மளை டார்ச்சர் பண்ணுறதுன்னு முடிவெடுத்து இவனை எப்படிடா பண்ணுறது அப்படின்றது. நமக்கு இதய நோய் வர்றதுக்கு நீங்கள் எல்லாம் காரணமாக இருக்கீங்க நண்பர்களே. தயவு பண்ணி இதை பண்ணாதீங்க. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சின்ன நிகழ்வு நடந்தது. இந்த மாதிரி சில தம்பிகள் போட்டுக்கிட்டே இருந்தானுங்க. நான் எடுத்த உடனே அந்த நம்பர்கள்லாம் நமக்கு மனப்படம் ஆயிடுது இல்லையா. கரெக்டாக ஒவ்வொன்றா பண்ணிவிட்டு டோட்டலாக டிலீட் பண்ணி விட்டேன். இப்படியே பண்ணிகிட்ருப்பேன். ஒரு நாள் போட்டிருக்கான், டிலீட் பண்ணிட்டேன். கடைசியில் பார்த்தா அவனுக்கு ரொம்ப உயிருக்கு போராடிட்டு இருக்கேன்னு எனக்கு உதவி வேணும்னு கேட்டிருக்கான். இதிலிருந்து என்ன தெரியுது? தேவையில்லாமல் ஒரு நண்பருக்கோ அல்லது குடும்பத்தினருக்கோ தேவையில்லாத நேரங்களில் தேவையில்லாமல் டெய்லி காலையிலேருந்து நீ குட் மார்னிங் சொல்லன்னா அவனுக்கு குட் மார்னிங்கே வராதா சொல்லுங்கள். அதை அழிச்சிட்டான்னு வைங்க, அப்புறம் நீங்கள் எப்பாவது ஆபத்துலேயோ ஒரு பிரச்சனையிலையோ மாட்டும்போது நீங்கள் அனுப்புகிற ஒரு குறுஞ்செய்தியை அவன் படித்து பார்க்காமையே அழிச்சிருவான். இதுதான் இன்றைக்கி நான் சொல்ல போகிற மிகப்பெரிய செய்தி. அப்புறம் நான் கண்டுபிடிச்சி அந்த தம்பியை மருத்துவமனையில் அட்மிட் பண்ண வச்சேன் என்பது உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய தப்புக்கு, மிகப்பெரிய விளைவுக்கு காரணமாயிரும். தயவு பண்ணி டெய்லி குட் மார்னிங் போடுறத, தேவையில்லாத விஷயங்களை, நீங்களே படிக்க போர் அடிக்கிற விஷயங்களை அடுத்தவங்களுக்கு ஃபார்வேர்டோ பண்ணாதீங்க. உண்மையாகவே டாக்டர் ராஜ்குமார் சாருக்கு முதல்ல நான் யாருன்னு நினச்சிட்டு முதல்ல அழிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு மேட்ரை சொல்லியிருந்தார் மருத்துவ சம்பந்தமாக, அருமையாக இருந்தது. அதுலேருந்து நான் அதை டெய்லி அவர் அனுப்பும்போதெல்லாம் நான் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். இன்னும் ரொம்ப வருஷம் ஆச்சு நான் அவரை பார்த்து. ஆனால் அவர் என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கார். எதுக்கு சொல்ல வரேன்னா, உலகத்தில் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்குது. நல்ல விஷயத்தை தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணுங்கள். சூதாட்டத்தை பாருங்கள், சூதாட்டம் ஆடாதீங்க. இந்த ஆட்டத்தை நம்ம பார்க்கறதுக்காக படைத்த அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், தயாரிப்பாளருக்கும், இந்த படத்தை விநியோகம் செய்ய போகிறவர்களுக்கும், இதுக்கு படத்துக்கு தியேட்டர் கொடுத்து இந்த படத்தை வெற்றி படமாக மாற்ற இருக்கிற தியேட்டர் அதிபர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறி, இந்த படத்தை பற்றி நல்லா எழுதுங்க. இன்றைக்கி நாட்டுக்கு இது ரொம்ப தேவையான ஒரு டைட்டில். இந்த சூதாட்டம் எல்லாத்துலேயும் தான் சூதாட்டம். அரசியலில் சூதாட்டம், ஆளுமையில் சூதாட்டம், ஈவன் மருத்துவத்தில் சூதாட்டம். மருத்துவத்தில் இருக்கிற சூதாட்டம் என்னை விட அவருக்கு நல்லா தெரியும். தெரியாதனமாக இப்போதான் வாழ்க்கையில் இன்னொரு விஷயத்தை, முக்கியமான விஷயத்தை சொல்லிக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் நல்ல நண்பர்கள் இருக்கிறார்களோ இல்லையோ அதை பற்றி கூட கவலைப்படாது. ஒரு நல்ல மருத்துவரை நண்பராக வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு நல்ல மருத்துவர் உங்களுக்கு நண்பராக இருந்தால் நீங்கள் பெரிய சிக்கல்லிருந்து உங்களை காப்பாற்றிக்கலாம். இது என்னுடைய வாழ்க்கையில் தினந்தோறும் சந்திச்சுக்கிட்டு இருக்கிற விஷயம். நல்ல மருத்துவர்கள் சொல்கிறேன் இல்லையா, உங்கள் மேல் பாசம் வைத்துள்ள ஒரு மருத்துவரை நண்பராக வைத்து கொண்டால் உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். அது நல்ல ஆட்டம். என்ன, தப்பாக அவசரப்பட்டு பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் நுழைஞ்சிட்டேன்னு வைங்க, அது சூதாட்டத்தை விட மோசமான ஆட்டமாக இருக்கும். ஆக இது எல்லாம் பேசக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறதுனால இந்த படம் மிகச்சிறந்த படமாக வந்திருக்கிறது என்பதை பார்த்தாவே தெரியுது. எல்லாம் புதுசாக
இயல்பான கதாபாத்திரங்களை வைத்து எடுத்திருக்கிற அந்த இயக்குனருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உதவி இயக்குனர்களுக்கும் ஒளிப்பதிவாளருக்கும் இசையமைப்பு நல்லா நடந்தது, நல்லா பிரமாதமாக இருந்தது, இன்னும் நெத்தி அடியாக இருந்தது சவுண்டெல்லாம். பாட்டு நல்லா போட்டிருக்கீங்க தம்பி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. பாடலாசிரியருக்கும் மற்றும் இந்த படத்தின் கதை, திரைக்கதை, வசனம் எழுதிய அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். நான் சென்னைக்கு வந்ததுலேருந்து விஜய் முரளி எனக்கு தெரியும். எங்கள் சித்தப்பா ஏற்கனவே மெட்டின்னு ஒரு படம் எடுப்பார், அந்த படத்துக்குலேருந்து தம்பி அங்கே துணையாக இருந்தாங்க. அவரும் பத்திரிகையாளர் தான். மாலை முரசு கணேசன்னா எல்லாருக்குமே தெரியும். இங்கே பெரிய ஜாம்பவான்கள்லாம் வந்திருக்காங்க, அவங்கள பார்க்குறது இன்றைக்கி முக்கியமாக இருக்குது. குணாத் அண்ணன், உதயகுமார் அண்ணன், ராஜன் அண்ணன், பேரரசு, இவங்களெல்லாம் ஒரே இடத்துல சந்திக்கிறது இன்றைக்கி ஒரு வாய்ப்பு. சீனிவாசன் தான் சொன்னேன், கண்டிப்பாக இந்த பேரெல்லாம் பார்த்த உடனே எனக்கு வரணும்னு தோணுது, கண்டிப்பாக வந்துடுறேனே அப்படின்னேன். சூதாட்டம் ஒரு யதார்த்தமான களத்தை இன்னைக்கு நாட்டில் என்ன நடக்குதோ அதை காட்டியிருக்காங்க. ஒரு நம்பர் லாட்ரி நம்ம ஒழிக்கவே முடியல, கஞ்சாவை ஒழிக்கவே முடியல, கலாச்சாரத்தை ஒழிக்கவே முடியல. இதுக்கெல்லாம் தடை செய்யணும்னு சட்டம் கொண்டு வந்து காவல்துறை, நீதி, நிர்வாகம் இருந்தாலும் அதை தடுக்க முடியாமல் நாடு இயங்கிட்டே இருக்கு. அதில் ஒரு காப்பியை எடுத்து, நகலை எடுத்து, இந்த மாவட்டத்தில் கிருஷ்ணகிரியில் ஒரு நம்பர் லாட்டினால் என்ன நடக்குது, 3 சீட்டுனால என்ன நடக்குது, ஏன்னா இதனால் என்ன நடக்கும், குடும்பம் ரொம்ப கஷ்டப்படும், பெற்ற பிள்ளைகள் கஷ்டப்படுவாங்க, வீட்டில் இருக்க துணைவியார் கஷ்டப்படுவாங்க. இதெல்லாம் பார்த்து திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பாக அந்த படம் நிச்சயமாக அமையணும். சிறிய படங்கள் எடுத்து அதை வெளிக்கொண்டு வந்து வெற்றி பெற செய்வது ஒரு மிகப்பெரிய முயற்சி. அந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்க அத்தனை டீமுக்கும் இசையமைப்பாளர் ரீகிருஷ்ணன் உட்பட வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். பொதுவாக பசங்க நடிக்கணுங்கிறதுக்காக அப்பா படம் எடுப்பார், இதில் அப்பா நடிக்கணுங்கிறதுக்காக பையன் படம் எடுத்திருக்கிறாரு. அது ஒரு பெரிய வித்தியாசமான விஷயம். அனைவருக்கும் மீண்டும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தாய்ப்பாசத்தை கூட அரசியலாக்கினது சூதாட்டம். உலகத்தில் விற்க முடியாதது, வாங்க முடியாதது, கொண்டாடப்பட வேண்டியது, மறக்க முடியாதது, மனிதநேயம் நிறைந்தது, பாசம், பற்று, இதெல்லாம் நிறைந்தது தாய்ப்பாசம் மட்டும்தான். ஆனால் அந்த தாய்ப்பாசத்தையே அரசியலாக்கினது சூதாட்டம். ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்க, கர்ணன் யாரு? கர்ணன் எவ்வளவு நல்லவன்னு நாம பேசுறோம். ஆனா அந்த கர்ணன் அவையில இருக்கும் போதுதான் திரௌபதியோட துகில் உரியப்படுது. கர்ணன் பார்த்து கொண்டிருந்தான். அருமையான ஒரு மகன், நல்ல கொடையாளி. கர்ணனை பற்றி சொல்ல வேண்டுமானால் எவ்வளவு வேண்டுமானாலும் சொல்லலாம். நட்பின் அடையாளம், அப்படி எவ்வளவோ சொல்லலாம். ஆனால் அவனுக்கு தெரியாதது ஒன்றுதான், தன் தாய் யார், இது தெரியாது. ஆனால் அவன்கிட்ட இருந்த வேதனை எல்லாம் ஒண்ணுதான். அந்த ஒண்ணுதான் அவனை கெட்டவனாக்குச்சு. இப்ப குந்தி தேவிக்கு தெரிஞ்சு போச்சு, தன் மகன்தான் கர்ணன். வர்றா, பார்க்கறதுக்கு வர்றா, வந்து எல்லாம் பேசுறா. பேசிட்டு கடைசி என்ன கேட்டா? 2 வரம் கேட்டா. ஒண்ணு, நீ நாகாத்திரத்தை 2வது தடவை பிரயோகிக்க கூடாது. ஏன்னா நாகாத்திரத்தை அவன் விட்டா அர்ஜுனன் செத்துருவான். அதனால ஒரு தடவை தான் யூஸ் பண்ணணும். கேட்கறது யாரு? தாய். மகன் தாயை பார்த்த மகிழ்ச்சியில இதை பெருசா நினைக்கல, சரின்னு சொல்றான். 2வது, நீ 5 பேர்ல இவங்களை கொல்லக்கூடாது. இந்த தாய் எப்படிப்பட்ட தாயா இருக்கணும்? அவ நல்லவளா கெட்டவளா?
மகன்கிட்டயே சத்தியம் வாங்குறா. அவ போறா, அவ காதுல கேட்கிற மாதிரி ஒரு வசனம் சொல்றான். அதுதான், அன்னையே உன்னை கூட ஒரு அரசியல் தாயாக்கி விட்டார்கள், உன்னை வைத்து கூட அரசியல் பிளே பண்ணி விட்டாங்க அப்படின்னு சொல்றான். இத காதுல விழுது தாய்க்கு. நின்று திரும்பி பார்க்கிறா, ஆனா பதில் சொல்ல முடியல, போயிடுறா. தாயை கூட தகாத ஒரு அரசியல்வாதி ஆக்குற இடம் எது? சூதாட்டம். அந்த சூதாட்டம் ஏன் நடந்துச்சு, எதனால நடந்துச்சு தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதுக்காக ஒரே ஒரு வரியில சொல்றேன். காந்தார் அந்த நாட்டுக்கு போய் அந்த நாட்டை அழித்து அந்த நாட்டு மன்னர்களை எல்லாம் சிறைப்பிடித்து அவர்கள் யாரும் வழங்கக்கூடாது, அவருடைய வம்சமே இருக்கக்கூடாதுன்னு பண்ணியவர் தான் பீஷ்மர். அந்த பீஷ்மருடைய குடும்பத்தை குலத்தை நாசம் பண்ணிய தீர்வேன் அப்படி என்று கிளம்பியவன் தான் சகுனியோட அப்பா. அந்த அப்பா ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு தான் சாப்பாடு கொடுப்பாங்க அந்த ஜெயில. ஆனா அந்த வம்சம் பூரா ஜெயில இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் சாப்பாடு கொடுக்குறாங்க ஒரு நாளைக்கு. அப்ப இந்த தந்தை மட்டும் என்ன செய்யறாருன்னா, தான் சாப்பிடாமல் இருந்து பிள்ளைக்கு மட்டும் சாப்பாட்டை கொடுத்துக்கிட்டே வளர்க்கிறார். யார்? சகுனிய. அதன் காரணமாக உணவில்லாமல் வறுமையினால் தந்தை சாகிறார். சாகும்போது சொல்கிறார், என்ன சொல்றாருன்னா, அந்த குடும்பத்தை அழிக்க வேண்டியதுதான் உன்னுடைய ஒரே கடமை அப்படிங்கிறான். இவனை எரிக்கிறாங்க, அவனுடைய விரல்கள்ல இருந்துதான் எடுத்து அந்த சூதாட்டம் பண்ற அந்த காய் இருக்கு இல்லையா, அதை ரெண்டு பண்றாங்க. அந்த ரெண்டையும் எடுத்து இவன் கையில கொடுக்கிறாரு. எப்படி கொடுக்கிறாருன்னா, நீ இதை வச்சுத்தான் ஜெயிக்கணும். சூதாட்டம் அங்கே ஒரு மகாபாரதத்தை உருவாக்கியது. அந்த சூதாட்டம் ராஜன் அவர்கள் இப்போது சொன்னார்கள், நீங்கள் புரிந்து கொண்டீர்களோ இல்லையோ எனக்கு தெரியாது, புரிகிற மாதிரி புரியாத மாதிரி ஒரு விஷயத்த சொல்றேன். அவருக்கு கிடைக்கிற வருமானம், அந்த சூதாட்டக்காரருக்கு கிடைக்கிற வருமானம் ஒரு நாளைக்கு 1000 கோடி, 2000 கோடி, 3000 கோடி, 4000 கோடி. அதனாலதான் அவர் ஆயிரக்கணக்கான ரூபாய்களை கட்சிகளுக்கு தானம் செய்கிறார். இது யாருங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். சுரண்டி பார்த்தா வர்ற அந்த சூதாட்டக்காரர் தான். சரியா? மகாபாரதத்திலிருந்து இன்னைக்கு வந்தாச்சு யார் வரைக்கும்? அந்த பேர் உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டாம், ஏன்னா அது அரசியல் ஆயிடும். ஆனால் நான் சொல்ல விரும்பல. குந்தி எதற்காக அதை செய்தா? 2 வரம் வாங்கிட்டு போனா, தாய்ப்பாசத்துல தான் செய்தா. ஆனா அது கர்ணன் பார்வையில பார்த்தா அங்க அரசியல் சூதாட்டம். இங்க அதே அரசியல் சூதாட்டம். மாப்பிள்ளை ஒரு இடத்துல இருக்காரு, மாமனார் ஒரு இடத்துல இருக்காரு, இல்லையா? அதானே நடக்குது. அதானே அத்தனை கோடி ரூபாய் எங்க இருந்து வந்துச்சு? சூதாட்டத்துல இருந்து. அப்ப இந்த சூதாட்டம் எவ்வளவு கேவலமான விஷயம்ங்கிறத அதைத்தான் சொல்லி இருக்காங்க. அங்க ஆரம்பிச்சது, மகாபாரதத்தில் ஆரம்பிச்சு வந்து இன்னொரு ஸ்டேட்காரர் இங்க வந்து அவ்வளவு சம்பாதிச்சு அவர் மாப்பிள்ளை இங்க இருக்கக்கூடிய அளவுக்கு சூதாட்டம். இப்ப சூதாட்டம் படமா வந்திருக்கு. இதுக்கு முன்னாடியும் படமா வந்துச்சு. முத்துராமன் ஜெய்சங்கர் நடிச்சு மதுரை திருமாறன் நடித்து அந்த படம் ரொம்ப நல்ல படம், ரொம்ப நல்லா ஓடின படம். அதுவும் சூதாட்டம் தான். கரெக்டா? நான் சொல்றது கரெக்டா? கரெக்ட். இப்ப ஆற்றல் உள்ளவர்கள் ஜெயிக்கிறாங்க, சினிமால ஆற்றல் உள்ளவர்கள் ஜெயிக்கிறார்கள். ஆனா அதிர்ஷ்டம் உள்ளவர்களும் ஜெயிக்கிறாங்க. ஆற்றல் உள்ளவர்கள் மட்டும்தான் ஜெயிக்கிறார்கள் சொல்ல முடியாது. ஆற்றல் உள்ளவர்கள் யாரு? ஆர் வி உதயகுமார். எத்தனை படம் வரிசையா சொல்லலாம். அடுத்தது அந்த டைரக்டர் பேரரசு, வரிசையா சொல்லிட்டே போலாம். அதே மாதிரி ஒரு எழுத்தாளர் உங்க முன்னாடி நிற்கிறான், 250 படம் எழுதியிருக்க, வெற்றி தான் என்னுடைய வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்கும். ஆக அங்க ஆற்றல், அதிர்ஷ்டம். டி ராஜேந்தர் வேலை செய்தார்னு ஒரு படம் சொல்லுவாங்க. என்ன படம்? ஒருதலை ராகம். ஆனா அதுல டைரக்டர் பேர் வந்தது யாரு உங்களுக்கு தெரியும். அது எப்படி சொல்றது? ஆற்றல் இருந்திருந்தால் அவர் என்னைக்கும் ஜெயிச்சுக்கிட்டு தானே இருக்கணும்.
இத்தனை வருஷம் ஆச்சு. உதயகுமார் இருக்காரு, அவர் இருக்காரு, நான் இருக்கோம், நாங்கெல்லாம் இருக்கோம். என்ன காரணம்? ஆற்றல், அதிர்ஷ்டம். ஒரு படத்தோட போயிடும், 2 படத்தோட போயிடும், 3 படத்தோட போயிடும். ஆனா இங்க ஆற்றல் உள்ள இன்னொருத்தர் இந்த மேடையில் இருக்கார். இன்னைக்கு யார் பெரிய ஹீரோன்னு சொன்னா, விஜய் ஒரு பெரிய ஹீரோ, அஜித் ஒரு பெரிய ஹீரோ. இந்த 2 பேரையும் வச்சு படம் எடுத்த ஒருத்தர் இங்க இருக்காரு, இந்த மேடையில் இருக்காரு. 1995 என்னமோ அந்த படம் எடுத்தாரு. கரெக்டா? சவுந்தரபாண்டியன் காணமே, அவர் எடுத்தார் அந்த படம். அந்த 2 பேரையும் வச்சு எடுத்தவர் இன்னைக்கு படம் எடுக்க முடியுதா? யோசிச்சு பாருங்க. அதனால யாருமே தயவு செய்து சூதாட்டம் ஆடாதீங்க, சூதாட்டத்துக்கு போகாதீங்க. சூதாட்டம் செய்யறவங்களை விலக்கி வையுங்க, விலக்கி வச்சிருங்க. வேண்டாம். பல கோடியை கொடுத்து ஒரு கட்சியை விலைக்கு வாங்குற அளவுக்கு சூதாட்டம் இன்னைக்கு இருக்கு நாட்டில். அப்படிப்பட்ட சூதாட்டத்தை படமா சொல்லியிருக்காங்க. இந்த படம் ஜெயிக்கணும், இதை எடுத்தவங்க நல்லா வரணும், மேலும் மேலும் படம் எடுக்கணும்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உட்கார்ந்தீங்கன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை. ஏன்னா எங்கள் அப்பா ஏற்கனவே சொல்லிட்டார், பையனுக்கு ரொம்ப நர்வஸாக இருக்கும், அதிகமாக பேச மாட்டாப்புல, அதனால் முதல்ல பேச வச்சுருங்கன்னாரு. அதே மாதிரி ஏன்னா ராஜன் சார் அடுத்து பேச போகிறாங்க, கொஞ்சம் இருங்க. நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர், கதாசிரியர், விநியோகஸ்தர்கள் என இல்ல சார், வேலை முடிச்சிருவல்ல. தெரியும். அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இயக்குனர் திருமுகு குகநாதன் அவர்களே, மிகச்சிறந்த மருத்துவர், ஆபரேஷன்ல தமிழ்நாட்டில் மிக முக்கியமானவர்களில் முக்கியமானவர் டாக்டர் ராஜ்குமார், லைஃப் லைன் ஹாஸ்பிட்டலுடைய உரிமையாளர், அற்புதமான டாக்டர். அப்புறம் என்னுடைய தம்பிகள் உதயகுமார் டைரக்டர், தலைவர், செயலாளர் பேரரசு, மற்றும் யார் சவுந்தர், என்னுடைய அருமை தம்பி சவுந்தர், இசையமைப்பாளர், ப்ரொடியூசர், மற்ற எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். ஒரு வித்தியாசமான ஆடியோ ஃபங்க்ஷன், ஆனால் ஆத்மார்த்தமான ஆடியோ ஃபங்க்ஷன். நம்ம ப்ரொடியூசர் உருவத்தில் தான் இப்படி இல்லை, உள்ளத்திலேயும் பறந்த உள்ள கொண்டவர். இந்த காலத்தில் இப்படி ஒரு படம் எடுக்கணும்னு அவருக்கு தோணுச்சு இல்லையா? அவரும் அவருடைய நண்பர் 2 பேரும், மஞ்சுநாத் அண்ட் சீனிவாசன். காலத்துக்கேற்ற இன்னைய நாடு எப்படி கெட்டு போயிட்டு இருக்கு, நல்லா இருக்கிறதுன்ற ஒரு பகுதி, அது ரொம்ப குறைவு. ஆனால் கெட்டு போறதுக்கு ஒரு அத்தனை வசதிகளும் இந்த நாட்டில் அதிகம் இருக்கு. எத்தனையோ சூதாட்டம், அதாவது சூதாட்டம் நடத்துறவன் கோட்டீஸ்வரன் ஆகிறான், சூதாட்டத்தில் கலந்து கொண்டு குடும்பத்தை அழிக்கிறவன் தெருக்கோடிக்கு வந்துடுறான். பல குடும்பங்கள் அனாதையா போயிடுச்சு. அது எத்தனை விதமான சூதாட்டம்னாலே குடியும் அதில் சேர்ந்துருச்சு. குடி பல குடும்பங்களுக்கு எடுத்துருச்சு. சீட்டாட்டம், ரேஸை ஒழிச்சிட்டாங்க, இருந்தால் கூட மறைமுகமா நடத்துறானுங்க. நீங்க பாருங்க, ஒருத்தன் இன்னைக்கும் 1000 கோடிக்கு மேல நன்கொடை கொடுக்குறான் கட்சிகளுக்கு. ஒரு கட்சிக்கு பல ஆயிரம் கோடி, இன்னொரு கட்சிக்கு 100கணக்கான கோடி. ஒருத்தனுக்கு எப்படி சார் இப்படி நன்கொடை, தேர்தல் நிதி? அப்போ எத்தனை குடும்பங்கள் அழிஞ்சிருக்கும்? இவ்வளோ பணத்தை இவன் நன்கொடையா கொடுக்குறான்னா அவன் எத்தனை லட்சம் கோடி வச்சிருப்பான்? இந்த லட்சம் கோடி யார் பணம்? இந்த ஏழைங்க பணம். பேராசையில் உழைச்சி சம்பாதிக்கிற எண்ணெய் போட்டு சூதாடி சம்பாதிகள் நினைச்சு குடும்பத்தையே இழக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் ஆன்லைனில் ரம்மி ஆட்டம்னு ஒன்று, பல பேர் உயிரை குடிச்சிச்சு சார்.
பல பேர் உயிரிழந்துட்டாங்க. ராத்திரில விளையாடி 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 அடிக்ட் ஆகி பல தாய்மார்கள் தாலி இழந்தாங்க. ஒரு குடியினால மட்டும் தாலி இழக்கல, இந்த சூதாட்டம் அதை விட கேவலம். இதை நடத்துகிறவன் கோட்டீஸ்வரனாகி நன்கொடை கொடுத்து ஊரெல்லாம் பெரிய மனுஷனாக இருக்காங்க. அவனுங்கெல்லாம் இந்த நாட்டில் பெரிய மனுஷன். நம்மளை போல தர்மம் பண்ணுறவங்கெல்லாம் அடையாளம் தெரில யாருக்குமே. என்னால் முடிஞ்சது 1000 500 கொடுக்குறேன். குகநாதனால், ராஜ்குமார், நம்ம உதயகுமார், பேரரசு, நம்ம ப்ரொடியூசர் முடிஞ்ச உதவி பண்ணுறோம். ஆனால் நம்ம பேர்லாம் யாருக்கும் தெரியாது. கோடிக்கணக்காக கொடுக்குறவன், கொள்ளை அடிக்கிறவன், கலப்படம் பண்ணுறவன், அதை வாங்குறான் பாருங்க லஞ்சம். அரசு அதிகாரி, காவல்துறை, அரசியல்வாதி, இவங்கெல்லாம் என்னுடைய வாயால் சொல்ல விரும்பலை, ஒரு காலத்தில் அவங்க கேடுகிட்டு போவாங்க. இந்த மாதிரி விஷயத்த இந்த 1 2 3ன்னு ஒவ்வொரு கேடு என்னென்ன சூதாட்டத்தில் எதெல்லாம் குடும்பத்தை அழிக்குதுன்னு அது ஒன்று போட்டிருந்தார் டைரக்டர். நல்லா இருந்தது. ட்ரெய்லரில் 1 2 3ன்னு வகுத்து போட்டுருந்தார். இதையும் தாண்டி நிறைய இருக்கு. அதனால் இந்த சூதாட்டம் என்பது, குடியாட்டம் என்பது, மக்கள் இங்கெல்லாம் நல்ல மக்கள், நான் இவங்க சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் யூடியூப் மூலமாக இந்த செய்தி பரவுது இல்லையா, நாடு பூரா என் சகோதரர்கள் அவங்க எல்லாரும் பார்த்து இந்த சூதாட்டத்தை ஒழிச்சிட்டு குழந்தைகளை நல்லா படிக்க வச்சு அப்பா அம்மாவை காப்பாற்றி இருந்தால் வாழ்க்கை நல்லா இருக்கும். தாய் தந்தை தான் முதல் தெய்வம். இந்த தாயின் தந்தையை காப்பாற்றுறவங்கெல்லாம் நல்லா இருப்பாங்க. நீங்கள் சூதாடுற அந்த பணத்தை தாயின் தந்தைக்கு அவங்க சாப்பாடு போட்டு மருந்து வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த புண்ணியம் காலமெல்லாம் இருக்கும் என்பதை இந்த சூதாட்டம் படத்தின் மூலமாக தம்பி டைரக்டர் சசி சுந்தரம் நல்லா பண்ணியிருக்கார். நடித்தவங்கெல்லாம் கூட இயற்கையாக நம்ம கிராமத்தில் இருக்க மாதிரி, நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரியே இருந்தாங்க. மியூசிக் தம்பி ரெண்டு பாட்டு, ஒன்று மஜா பாட்டு, நம்ம உதயகுமார் ரொம்ப ரசித்து அதை பாராட்டினார். தேவை, வேறு வழி இல்லை. எல்லா மக்களையும் கவரணும்னா அப்படிப்பட்ட ஒரு பாங்கு வேணும். ஒரு லவ் சாங், ரெண்டுமே நல்லா இருந்தது. தம்பி உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது. என்னுடைய தம்பி விஜய் முரளி, அவன் யார் ஒருத்தரை கூப்பிட்டு பாராட்டானோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு எதிர்காலம் இருக்கும். அப்படிப்பட்ட அருமை தம்பி விஜய் முரளிக்கும் மற்ற அத்தனை பேருக்கும் என் உளம் நிறை நன்றி சொல்லி, சூதாட்டம் என்பது நம் வாழ்க்கையில் இருக்கவே கூடாது, யாருடைய வாழ்க்கையிலும் இருக்கக்கூடாது. உழைப்பால் உயர்வோம். உழைப்பு தான் ஒவ்வொருவரையும் காப்பாற்றும், குடும்பத்தை காப்பாற்றும். ஆகவே உழைப்போம், உயர்வோம், மற்றவர்களையும் உயர வைப்போம், வாழ வைப்போம். இந்த படம் வெற்றி பெற்று ப்ரொடியூசரை வாழ வைக்கணும், அவர் அடுத்து படம் தயாரிக்கணும். என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். எனக்கு அந்தளவுக்கு பேச தெரியாது, நர்வஸ் கொஞ்சம் ஜாஸ்தி. ஸோ இந்த படத்தை என்னை சஜஸ்ட் பண்ணதுக்கு அருண் சாருக்கும், அப்புறம் டைரக்டர் சாருக்கும், ப்ரொடியூசர் சாருக்கும் நன்றி. அப்புறம் என் குரு எங்கள் எஸ்பி வெங்கடேஷ் அவருக்கும் நன்றி. அண்டு எல்லோரும் தேட்டரில் போய் சப்போர்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் ஆர்ஆர் தான் நம்ம ஃபோக்கஸ் ஜாஸ்தி பண்ணியிருக்கோம். அப்புறம் ஆக்சுவலி 2வது சாங் தான் நான் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். அண்டு தேங்க்யூ. எனக்கு நான் மேடையில் இருக்கும் அத்தனை பெரியவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி தெரிவித்து, இந்த படத்தின் தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனர் மற்றும் இசையமைப்பாளர் 2 பாட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. உங்களோட ப்ரோக்ராமிங் நல்லா இருந்தது, பெஸ்ட்டு. இன்னும் எக்ஸலண்ட்டாக பண்ணுவீங்க நம்பிக்கை இருக்குது. மேலும் இங்கே இருக்கும் திரு கே ராஜன் சார், என்னோட படத்துக்கு எல்லா படத்துக்கும் அப்பா கன்ஃபார்மாக அந்த ஆடியோ லான்ச்சுக்கு வந்துடுவார் என்னோட படத்துக்கு.
அவருக்கு நன்றி சொல்கிறேன். ரெண்டாவது குருநாதன் சார், எம்ஜிஆர் காலகட்டத்திலேருந்து ஒரு பெரிய மிக சிறந்த ஒரு கதை வசனம் மற்றும் இயக்குனர் அவர் இந்த மேடையில் பார்த்து ரொம்ப சந்தோஷம். மற்றும் எனக்கு பிடிச்ச பாடம் முத்து மணிமாலை, அந்த பாடல் அண்ணன் உதயகுமார் அண்ணன் வந்து சந்தோஷம். மேலும் பேரரசு அண்ணன், என்னோட அருமை சகோதரர், அவருக்கு நன்றி சொல்லி, மேலும் எங்களோட அருமை சகோதரி, அவங்களும் டாக்டர் தான், ப்ரொஃபஸர். அதனால் அவங்களால தான் இந்த நிலைமைக்கு நான் இருக்கேன்னு அவங்க எல்லாருக்கும் ப்ரெஸ் மீடியா தெரியும். அவங்க பேர் டாக்டர் பத்மா. அந்த சேம் லைஃப் லைன் ஹாஸ்பிட்டல் மிஸ்டர் ராஜ்குமார் சார், ஏன்னா அவரோட வீடியோஸ் தான் நிறையா பார்ப்பேன். இப்போ தான் பேசியிருந்தேன் அவர்கிட்ட. என்னோட அசிஸ்டன்ட் டாக்டர்னு சொல்லும்போது அவர் ரொம்ப ஹாப்பியாக இருந்தார், ரொம்ப சந்தோஷம். அப்புறம் இந்த படத்தோட ப்ரொடியூசர், அவர் வில்லனாக நடிச்சிருக்காருன்னு சொன்னாங்க. அண்ணன் சொன்னாப்புல லாஸ்ட் ஷாட்டில் அந்த புல்லட் அவர் தான் வந்து வில்லன் நான் நினைக்கிறேன். அதனால் மேலும் இந்த படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள். மேலும் என்னை இந்த விழாக்கு அழைச்ச திரு பிஆர்ஓ அவர்கள், மிஸ்டர் விஜய் முரளி சார், சத்யா அண்ணன். அதே மாதிரி இன்றைக்கி சிறு படங்களுக்கு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன் தான் ஒரு படத்தோட மெயின் டாஸ்க்காக. ஏன்னா அங்கே தான் பட்ஜெட் ஒரு ப்ரொடியூசர் வந்து ஸ்டக் ஆகிறாங்க. எவ்வளோ பண்ணலாம், பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும். ஏன்னா என்னோடய அனுபவம்னால சொல்கிறேன். அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷனில் நாங்கள் ஒரு ப்ரொடியூசர் வந்து எப்படியா நல்ல குவாலிட்டியாக ரிலீஸ் பண்ணணும், அந்த இடத்துல பட்ஜெட் இருக்குன்னா மிஸ்டர் அருண் சாய் ஸ்டூடியோ. ஏன்னா அவர் வந்து என்னோட அருமை சகோதரர். பல சின்ன படங்களுக்கு நீங்கள் யாரை கேட்டாலும் தெரியும், சாய் ஸ்டூடியோன்னு பேர் சொன்னால் எல்லாருக்குமே தெரியும். அதனால் என்னோட அருமை சகோதரர் அவரும் என்னை இந்த விழாக்கு அழைச்சதுக்காக ரொம்ப நன்றி தெரிவித்து, மேலும் இந்த 2 பாட்டு ரொம்ப எக்ஸலண்ட்டாக வந்திருக்கு. இந்த சூதாட்டம் படம் மாபெரும் வெற்றியடைய நான் இறைவனை வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. சமூக ஆர்வலர், கொஞ்சம் பட்டாசு வெட்டிக்கும் பேச போகிறேன். ஆனால் முதல்ல வந்து என் நண்பன் சீனிவாசன் சார் இன்வைட் பண்ணார். அவருக்கும் மஞ்சநாதக்கும் எனது வாழ்த்துக்கள். ரொம்ப அழகான ஒரு குழுமம். நம்ம கேட்டதெல்லாம் டப்பு டப்பு நெருப்பு போல நம்ம குருநாதன் சாரும் ராஜன் அண்ணன் பேசினாங்க. ரொம்ப அழகா சின்ன பையன் மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் வச்சுக்கிட்டு நம்ம அண்ணன் வேற உதயகுமார் அண்ணன் ரொம்ப அழகா பேசினாரு. அஃப்கோர்ஸ் பேரரசு பிரதர் பேசினது எனக்கு ரொம்ப உடன்பாடு. அதை நான் கொஞ்சம் ஃபாலோ பண்ண மாதிரி நான் இப்போ பேச போகிறேன். எவ்ரிபடி ஆல் ஸ்போக் வெல். முதல் படத்தை பற்றி ஒரு 4-5 நிமிஷம். நான் வந்து நானும் மனைவியன் ராத்திரி ஒரு 10-15 நிமிஷம் தூங்குறதுனால பார்ப்போம், நெட்ஃப்ளிக்ஸ்லேயோ ப்ரைம்லேயோ. நான் வந்து இந்த ஹைப்ராவ் ஹீரோஸ் படம் பார்க்கவே மாட்டேன். இன்னும் பார்க்கல. இன்னும் நான் ஆக்சுவலாக லிஸ்ட்டில் இருக்குது. இன்னும் இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் போல் பல படங்கள்ல இன்னும் பார்க்கல. அண்ணாத்தை அது மாதிரி சிலர் பார்க்காதீங்கன்னு கூட சொல்கிறாங்க, அது டிஃப்ரெண்ட் மேட்டர். பட் அதெல்லாம் இன்னும் பார்க்கல. நான் சின்ன சின்ன ஆக்டர்ஸ் நடிக்கிறது பார்ப்போம். அப்படி பார்க்கும்பொழுது இந்த படத்தோட ஹீரோஸ் பாருங்க, கெட் அப் மேன், கமான். ரொம்ப நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆட்கள் போல, நமக்கு தெரிஞ்ச ஆட்கள் மாதிரி, ஏன் நம்மள மாதிரி ஆட்கள் இருக்காங்க. ஐ திங்க் திஸ் இஸ் அமாந்த் கார்டு ஃபிலிம்ஸ் வேர் டைரக்டர் இஸ் நாட் ஹியர். ஒரு சாமானிய மனிதர்களுக்கு என்ன நடக்குது, எல்லாரும் ரொம்ப அழகா வெள்ளையா, இவங்களும் அஃப்கோர்ஸ் அஜித் அண்ட் விஜயோடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான். அஜித் மாதிரி அழகா வெள்ளையா வந்துட்டு என் பின்னால நிறைய பேர் இருக்காங்க சொல்ற மாதிரி தேவையில்லை. ஏன் ஆர்டினரி எங்களை மாதிரி வந்து வரலாமே, இல்லைன்னா எல்லாம் நம்ம வேற லெவலுக்கு எடுத்துட்டு போகலாமா. நம்ம விஜய் மாதிரி பேச கூட இல்லாம, அவ்வளோ அழகாவும் கூட இல்லாம, ஆர்டினரி லைக் அஸ், பாய் நெக்ஸ்ட் டோர். அண்ட் ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. உங்களை மாதிரி ஆட்கள் ஷுட் பிகம் பிகர் அண்ட் பிகர் ஹீரோஸ். உட்காருங்க. 4-5 நாளுக்கு முன்னாடி ஒரு மலையாளம் படம் பார்த்தேன், இலை வீழா பூஞ்சிரு. எல்லாரும் போய் பார்க்கணும், அவ்வளோ நல்ல படம். நாமினேட்டட் ஃபார் அவார்ட்ஸ் எட்ஸெட்ரா. அதோட ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து கூலிலைக்கு அப்பரண்ட்லி கம்ஸ் அஸ் அ வில்லன். குள்ளமா மொட்டையா இருக்கு ஒரு ஆக்டர். அவ்வளோ நல்லா நடிச்சிருக்காரு. இந்த படம் இஸ் என்க்ரோசிங். நான் நினைக்கிறேன் இது மாதிரி படங்கள் வந்து சூதாட்டம் போல படங்கள் அபவுட் காமன் மேன், அவங்களுடைய பிரச்சனைகளை பற்றி எடுக்கும்பொழுது நார்மல் பீப்புள் ஷுட் பிகம் த ஹீரோஸ் ஆஃப் த ஃபியூச்சர். மலையாளம் படத்தில் ஆல்ரெடி ஹேப்பன் லைக் தட். நீ வந்து இப்படி தான் இருக்கணும், இப்படிதான் ஒன்றுமே இல்லை, நல்லா யூ கேன் லுக் நார்மல் ஃபைன், யூ கேன் ஸ்டில் பி அ ஹீரோ. அதுக்கு வந்து இது ஒரு படம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும். 1, 2, 20,000 கோடி பெரிய நம்பரா சின்ன நம்பரா? பெரிய நம்பர் தானே. இந்தியாவில் வந்து இளைஞர்கள் ஆன்லைன் கேமிங்கில் போய் 2024 இழந்த காசு 20,000 கோடி. என்ன சொல்றீங்க எல்லாரும்? அப்பப்போ சில பேர் எழுந்து மோடிஜி நீங்கள் அங்கேருந்து கொண்டு வாங்க, ஒருத்தருக்கு 5 லட்சம் போடுங்க, 10 லட்சம் போடுங்க. 20,000 கோடி இளைஞர்கள். நீட்ல ஒரு பொண்ணு இறந்து போச்சு, என் மனசும் கதறிச்சு. நானும் ஒரு டாக்டர் தான், நீட் நல்லா ஓட்டுனாங்க. நீட்லயே வந்து ஆல்டுகெதர் கடந்த பல வருஷங்கள்ல இறந்தது 26 பேர் தான். ஆனா 77 பேர், அதாவது 3 மடங்கு வெறும் ஆன்லைன் கேமிங்ல இறந்துருக்காங்க. ஸோ 3 times பிகர் ப்ராப்ளம். இந்த படத்துல மட்டும் இல்லைங்க, வள்ளுவரே அந்த காலத்துல சொல்லியிருக்காரு. ஏன் அதுக்கு முன்னால் பண்ணி ரிக்வேதால போனாலே ரிக்வேதத்திலே இருக்கு, அக்ஷதிக்ஷதால ஒன்று சொல்லுவாங்க,
சான்ஸ்கிரிட்ல வருது, நான் இப்போ சொல்ல மாட்டேன். அப்புறம் நீங்கள் எல்லாரும் ஏக் காவ் மே கிசான் மே ரகுதாத்தான்னு சொல்வீங்க. அவன் சொல்லுவான், உன்னை உன்னை பெறுவேன் என்று 100 இழந்து ஒன்றும் இல்லாமல் வெளியில் நிற்கின்றேன் நின்றேன்னு ரிக்வேதத்துல போட்டிருக்கு. சர்ன்னு அங்கிருந்து இன்னும் 2000 வருஷம் இந்த பாங்க வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. அதாவது இப்போ உடனே பேரரசு பிரதர் வந்து இதுல ஒரு கொஞ்சம் அரசியலும் பார்ப்பாரு. பழகிய செல்வமும், அதாவது பழங்காலத்திலிருந்து அப்பா அம்மாலாம் பழகி அனுபவிச்சு கொண்டு வந்த செல்வமும், பழகிய செல்வமும் பண்பும், ஒரு பாரம்பரியம் இருக்கு, எங்க வீட்டு பண்புடான் இருக்கு. பழகிய செல்வமும் பண்பும் கெடும் எப்ப கழகத்தில் காலை புகின். இந்த கழகம்னு சொன்னது ஏன் வள்ளுவர் அந்த காலத்துல கழகம்னு சொன்னார் தெரியல. கழகத்துல நீ காலை வச்சினாலே எல்லாம் காலியாடும் சொன்னாரு. அரசியல் கழகம் சொல்லு, அந்த காலத்துல கழகம்னு சொல்றது சூதாட்டம் ஆடுற இடத்துக்கு பேரு சங்கத்தமிழ்ல கழகம். சோ அப்ப சொன்னதும் ரிக்வேதத்துல சொல்லுது, வள்ளுவர் சொன்னதும் இன்னைக்கு நம்ம கண் முன்னால பாக்குறோம். இந்த படத்துல இட்ஸ் a very important problem today. பல சூதாட்டங்கள் இருக்கு, அரசியல் சூதாட்டம், குடி சூதாட்டம், மது சூதாட்டம் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த பெரிய இஷ்யூவை ஒரு சமுதாய ஒரு பெரிய ஒரு இன்னலை வெளியில கொண்டு வந்து எடுத்ததுக்கு ப்ரொடியூசர்ஸுக்கும் டைரக்டர்ஸும் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நைஸ் டீம். அதே போல வெரி யங் ஸ்வீட் லுக்கிங் மியூசிக் டைரக்டர் இங்க வந்து எனக்கு கொஞ்சம் வெக்கமா இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நமக்கு இந்த வெக்கம் நானும் வெசூடு சோரன் ரோஷம் எல்லாம் இல்லையே நம்மளுக்கு தான். ரொம்ப அழகாக வந்து பேசிட்டு போனாரு. ஸோ தட் இஸ் அ படம். ஐ ரியலி ஹோப் அண்ட் ப்ரே இட் பிகம்ஸ் அ பிக் ஹிட். தட் இஸ் நம்பர் 1. பிக் ஹிட் இல்லைனா கூட ஒரு இம்பாக்ட் இருக்கலாம், அந்த இம்பாக்ட் இருந்தால் கூட போதும். ரெண்டாவது, I feel also OTT can give such a movie very very big wide this thing rather than even the wide screen. So it should go. ரெண்டாவது, இந்த பொண்ணை பற்றி பேசுங்க. இப்போ தான் ஒரு ப்ரெஸ் இன்டர்வியூ முடிச்சுட்டு நான் வந்தேன். ஒரு டாக்டருங்கிற முறையில் இந்த கற்பழிப்பை பற்றி பேசுனாங்க. 2-3 விஷயங்க. ஏன் கவர்மெண்ட்டை கேட்கணும்னு பிரதர் பேரரசு சொல்லிட்டு இருந்தார். கவர்மெண்ட்டை கேட்கணும். ஏன்னா 93% பாலியல் வன்கொடுமைகள்ல பாலியல் வன்கொடுமை நானும் ரொம்ப பல வாட்டி அடிச்சு பேசியிருக்கேன். அந்த ஆர்ஜே கார்ல நடந்ததோ, இந்த யார் அந்த சாருங்கிறதோ அடிச்சு சொல்லியிருக்கேன். ஏன்னா இங்க உட்கார்ந்து இருக்கோம்ல, நம்ம வீட்டுல நடக்கலாம், உங்க வீட்டுல நடக்கலாம், உங்க பொண்ணுக்கு நடக்கலாம், உங்க பேத்திக்கு நடக்கலாம். நான் கேட்கிறேன், இன்னொருத்தர் பொண்ணு இன்னொருத்தர் பேத்திக்கு நடந்தா கூட நம்ம பொண்ணு நம்ம பேத்தியை மாட்டி எப்ப நம்மளுக்கு எரியுதோ அப்பதான் அவ தமிழன்டான்னு சொல்ல முடியும். ஏன்னா தமிழன் இல்ல. நீங்க பாத்தீங்கன்னா 89-92% பேருக்குல டெஃபினட்டா ஒரு போதைப் பொருள் உள்ள இருந்துதான் அப்போ ரேப் பண்ணுவான். அது வந்து டாஸ்மார்க் போயிருக்கலாம் அல்லது இந்த செமி சிந்தட்டிக் ட்ரக்ஸ் இருக்கலாம். இது 2 இல்லாம 90% ரேப்பு வெறும் ஒரு கிண்டலோட போயிடும். அந்த வகையில அதே இருட்டு இடத்துல கோயம்புத்தூர்ல ஒரு டாஸ்மார்க் பாரும் திறந்து வச்சு அந்த இவனுங்களுக்கு குடிக்க வச்சு ஏத்தி விட்ட அரசையும் நான் கொஞ்சம் ஃபால்ட் சொல்வேன். நீங்க உங்க பாயிண்ட் ஐ அண்டர்ஸ்டாண்ட். எல்லாத்துக்கும் ஒரு அரசியல் ஆக்கி நான் அப்படி விரல காட்டு நம்ம காட்ட வேணாம். அப்படி நம்ம விரல காட்டும் நம்மளை பார்த்து தான் என்ன ஆச்சு நம்ம தமிழ் பாரம்பரியம். 2021 விஜயகாந்த் மாதிரி நான் ஃபிகர்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தகவல் கொடுக்குறேன் நினைக்காதீங்க. 2021 வன்கொடுமைகள் 3800 சில்லற. 2023 5200 என்னமோ. 2024 நமது தமிழ்நாடுல நமது தமிழ் தேசத்துல ஏறக்குறைய 9000 9000. அதாவது இந்த டைம்ல நம்ம பேசிட்டு இருக்கிற டைம் இந்த 1.5-2 மணி நேரத்துல தமிழ்நாட்டுல 2 பொண்ணுங்களை எவனை புள்ளி இழுத்து இருக்கிறான், புடவை இழுத்து இருக்கிறான். அப்பேற்பட்ட ஒரு தமிழ்நாடு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்னா நம்ம பாரம்பரியத்தை நம்ம திரும்பி பார்க்கணும். அம்மா இங்க நிறைய பெண்கள் இருக்கீங்க. எவ்வளவு பேர் இங்க வந்து ஒரு நல்ல ஆப், எல்லாருக்கும் வாட்ஸ்அப் இருக்குதா? கை தூக்குங்க பார்க்கலாம். லேடிஸ் வெரி குட். ஆர் ஜென்ட்ஸ்? லேடிஸ் வாட்ஸ்அப் இருக்கா? வெரி குட். ஜொமேட்டோ ஸ்விக்கி இருக்கா? அது இல்லை. சரி, வேற ஏதாவது ஆப் இருக்கா? தற்பாதுகாப்புக்கு SOS இருக்குது, போட்டிருக்கீங்களா? வெரி குட். நீங்க போட்டிருக்கீங்களா? போடணும். 30 செகண்ட்ல நீங்க டவுன்லோட் பண்ணலாம். கல்லூரியா பெண்கள் கல்லூரிக்கு போய் நாங்க பேசிட்டு இருக்கிறோம். ஆனா அது பழண்டா அது உன் தங்கச்சிக்கு நடந்தா மட்டும் பணம் இருக்காதுடா. எனக்கு ஒவ்வொருத்தையும் என் தங்கச்சிடா, எங்களுக்கு எரியுதுடா. இங்க பொண்கு 30 செகண்ட்ல வினாடிகள்ல நீங்க வந்து அந்த டவுன்லோட் தற்பாதுகாப்பு அல்லது SOS ஆப் டவுன்லோட் பண்ணியிருந்தா, ஏன் இந்த பொண்ணே டவுன்லோட் பண்ணியிருந்தா, அந்த கோயம்புத்தூர் பொண்ணு அது ப்ரையாரிட்டியா போய் அந்த ஸ்டேஷனுக்கு அடிச்சிருக்கும். இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னால் வந்திருப்பான். இன்னும் 2 கம்யூனிட்டிங்க அந்த பொண்ணுகிட்ட வராம இருந்திருப்பாங்க அந்த டைம்ல. சோ நம்ம பாதுகாப்புக்கு, நம்ம தற்காப்புக்கு ஒவ்வொரு தமிழ் பெண்ணும் இந்த மண்ணாங்கட்டி, இந்த டாஸ்மார்க் போதைப் பொருள் மண்ணாங்கட்டி எல்லாம் கம்மியாகிறது வரைக்கும் எந்த கம்யூனிட்டி எந்த கையை பிடிச்சி இருப்பான்னு நமக்கு தெரியாது. SOS தற்பாதுகாப்பு ஆப்பை தயவு செய்து டவுன்லோட் பண்ணுங்க.
உங்க நெட் வயர்லெஸ் இருந்தாலும், எந்த இடத்துல வைஃபை இருந்தாலும், எங்க நீங்க அந்த பட்டன் பிரஸ் பண்ணாலும் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி இவங்க வந்து சண்டை போட்டிருக்காங்க, விண்ட்ஷீல்டு தட்டியிருக்காங்க, அப்புறம் அருவா கொண்டுருக்காங்க, அந்த டைம்ல இந்த பொண்ணு இதை மட்டும் தட்டியிருந்தா அந்த போலீஸ் டெஃபினட்டா கெட்ஸ் டாப் ப்ரையாரிட்டி. மற்றெல்லாம் கம்மியாகி டாப் ப்ரையாரிட்டி வந்தது போலீஸ்க்கு, உடனே இங்கே வந்திருப்பாங்க. என்ன நம்ம ஆட்களை நம்ம தான் பாதுகாத்துக்கணும். எல்லார்ட்டையும் நான் எடுத்து சொல்றேன், போதைப் பொருளையும் ஒழிக்கணும். நீங்க சொல்றீங்க இந்த பாரதிய நியாய சமிதா, எப்போ நான் பாலிடிக்ஸ் உள்ள வர நினைச்சேன், அப்போ கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவை படித்தேன், பாரதிய நியாய சமிதா படித்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 69, 70, 71, 72 அபவுட் ரேப். அதில் வந்து 20 வருஷம் ரேப் பண்ண இவனுங்க, கேங் ரேப்புக்கு 20 வருஷம் உள்ள இருக்கலாம். அல்லது ஜட்ஜு நினைத்தால் அவங்க வந்து நேச்சுரல் லைஃப், அதாவது 85 வயசு வரைக்கும் மாடுறாங்க வச்சுங்க, அந்த 85 வயசு வந்து கம்யூனிட்டிக்கு உள்ள இருக்கணும். ஆனா இவனுங்களே இன்னொரு இடத்துல ரேப் பண்ணி ரேப் அக்யூஸ்டா இருந்து வெளியில சுத்திட்டு இருக்கான். நேருவோட பிறந்த நாள், பாவுசி பிறந்த நாள், அம்பேத்கர் பிறந்த நாள், காந்தி பிறந்த நாள், எவனாவது பிறந்த நாள்னு சொல்லி வெளியில அமுச்சு விட்டுறாங்க இந்த பசங்களை. நம்ம எல்லாம் ஒன்று கூடி அரசியல் இல்லாமல் பாலியல் வன்கொடுமை, திருப்பியும் சொல்றேன் சார், உங்க வீட்டுல நடக்கலாம் சார், 9,000 வந்துருச்சு சார், அப்படியே விட்டீங்கன்னா 90,000 ஆகும். பாலியல் வன்கொடுமைகளுக்கு எல்லாரும் அது எலெக்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. இப்ப கூட தான் டைரக்டா ஒரு டிவி இன்டர்வியூ முடிச்சு தான் இங்க வந்தேன். ஆபரேஷன் இருந்து வெளியில வந்து டிவி இன்டர்வியூ கொடுத்து அப்புறம் இங்க ஓடி வந்தேன். பாலியல் வன்கொடுமை பண்றவங்களுக்கு அந்த 20 years should be enforced, should not be reduced. இவங்க பர்த்டே அவங்க பர்த்டேன்னு வெளியில விடாதீங்க. நம்ம அடிச்சு சொல்லியிருந்தால் இந்த 3 பேர்ல ஒருத்தன் வந்து உள்ள வந்திருப்பான், வெளியில வந்திருக்க மாட்டான். இந்த 3 பேர் நான் எடுக்கிறேன், ஒரு உதாரணமா எடுக்கலாம். நிர்பயா ஆயிட்ட அப்புறம் திருப்பி ஆகாதும்பாங்க, அண்ணா யூனிவர்சிட்டி ஆயிட்ட அப்புறம் திருப்பி ஆகாதுன்னாங்க. இந்த பொண்ணோட பேர் வெளியில வரவே கூடாது. அவங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன அட்வைஸுங்க. நம்மலாம் வேலைக்காரங்க மாதிரி, நாங்களாம் 5-6 வருஷம் இங்கிலாந்து அமெரிக்கால இருந்தா படிச்சுட்டாங்களா, ஆப்ரேஷன் பண்ணி வந்தவங்க. அங்க வந்து நாங்கெல்லாம் அந்த காலத்து வெள்ளைக்காரங்களாம் பேப்பர் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ கூட அதாவது மோஷன் போயிட்ட அப்புறம் பேப்பர் தான் யூஸ் பண்ணுவாங்க வைப் பண்றதுக்கு. நான் என்ன சொல்றேன், இந்த 3 பேர் இருக்கானுங்கல்ல, அவங்க போட்டோ யாராவது எடுத்து, உங்க ஃபிலிம் ப்ரொடியூசர் ஃபெப்சி யாராவது எடுத்து அந்த போட்டோல நல்லா இந்த டாய்லெட் பேப்பர் நல்லா ப்ரொடியூஸ் பண்ணுங்க. எல்லாரும் பாத்ரூம் போயிட்ட அப்புறம் இந்த நாயங்களோட போட்டோ டாய்லெட் பேப்பர் எல்லாரும் யூஸ் பண்ணலாம், நல்லா இருக்கும். இப்படி இவங்களை ஷேமிங் பண்ணணும். அவங்களோட வீட்டில் இருக்கிறவங்க, மனைவி, பசங்க, ஃப்ரெண்ட்ஸ், சித்தப்பா, பெரியப்பா எல்லாரும் எரியணும். ஊரே டே இவனை வச்சு தேய்ச்சிட்டு இருக்காங்க பின்னால நினைச்சா அடுத்தவன் வந்து யோசிப்பான். அப்படி பண்ண மாட்டேங்கிறோம். அதுக்கு பதிலாக யார் இந்த பொண்ணு, இவன் எங்க போனா, இது பேரு விக்டிம் ஷேமிங். உளவியல்ல, குற்ற உளவியல்ல, இந்த கிரிமினல் சைக்காலஜி விக்டிம் ஷேமிங். இவன் என்ன பண்ண சொன்னே, அவ போவாடா, நீ யாரு கேட்கறதுக்கு? அவையே அந்த டைம்ல யாரோட சொல்லிருக்கா, அவ போவாடா, இண்டிபெண்டன்ட் கண்ட்ரி, இது வந்து பியண்ட் தி அயர்ன் கர்டன் ரஷ்யா இல்ல, அவ போவா, அது அவளுடைய உரிமை, அவளை பாதுகாப்பு கொடுக்கணும், அது நம்மளுடைய கடமை. உரிமையும் கடமை நமக்கு தெரியணும். அதை விட்டுட்டு நீ பொண்ணு, நீ எங்க போன போத்திட்டு உள்ள இருக்கணுமா? இது வந்து இல்ல, பாரதியார் படித்த புதுமை பெண், இவங்கெல்லாம் புதுமை பெண் வெளியில வரணும். இன்னும் எல்லாரும் நேர்கொண்ட பாருந்தா நோ மீன்ஸ் நோன்னு சொல்றோம்ல, இதுதான் அது. நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிறத்தில் யாருக்கும் யாரை பார்த்தும் அஞ்சா நெஞ்சமும் கொண்ட பெண்கள். அந்த பெண்களை பாதுகாக்கிறது இந்த இந்த அரங்கத்தை 10 பேர் இருந்தா போதும். விவேகானந்தர் சொன்னாரு, 100 இந்தியன்ஸ் who think, breathe and live India இருந்தா I'll change the future of India என்றார் விவேகானந்தர். போதுங்க, 10,000 பேர் தேவையில்லை. இந்த காலத்துல டெக்னாலஜி இருக்கு, தொழில்நுட்பம் இருக்கு, சரியான விஷயம், சரியான மனுஷன், சரியான ரகத்துல பேசுறா, சரியான இடத்துக்கு போய் சேரும். 10 பேர் நினைச்சா கூட இந்த நாட்டை மாத்தலாம், நம்ம சமுதாயத்தை மாற்றலாம். அதுக்கு வந்து ஒரு முதல் ஸ்டெப்பாக ரொம்ப அழகா அந்த படத்தை எடுத்திருக்கீங்க. இது வந்து நிறைய யார் பாக்குறவங்களோ இல்லையோங்க, நான் டெஃபினட்டா பாக்குறேன். நான் எவ்வளவு இடத்துல சொல்ல முடியுமோ. காந்தி சொன்னார், யூ பி த சேஞ்ச் யூ வாண்ட் டு see. இது மாதிரி நல்ல படம் போகணுமா, நம்ம பார்க்கணும். நம்ம திருப்பி இந்த டிஸ்ட்ரிபியூஷன் படம் பார்க்கணும். ஒரு தட்டுவான், 300 டைரக்ஷன்ல எல்லாம் போவாங்க நம்ம ஆளுங்க தட்டும்போது. எல்லாம் கராட்டே பிளாக் பெல்ட், அது மாதிரி எந்த அடி குத்தும் இல்லை, 100 மைலாம் போக மாட்டாங்க. 3 பேர் 2 பேர் நம்ம போடலாம். இது டிஷ்ஷுங்கிறாங்க, அப்படியே போறாங்க. அதை ஒரு பார்த்து திருப்பியும் அதே பார்த்து கை தட்டும், அந்த சிஜி பார்த்து. இது மாதிரி படத்தை பாருங்க சார். நீங்க எல்லாம் பாக்குறீங்களா? நான் பாக்குறேன் சார், எல்லாரும் சேர்ந்து பார்க்கலாம் சார்னு சொல்லி இந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஆல் வெரி மச். பாரத தாயை முதல் வணங்கி என்னுடைய குருவாக வணங்குகின்ற பஸ்வேஸ்வருடைய வழிகாட்டுதலிலும் என்னை இந்த உலகுக்கு ஈன்றெடுத்த தாய் தந்தர்களுடைய
ஆசியோடு இன்று இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய ஒரு திரைப்படம். இந்த திரைப்படம் பார்ப்பதற்கு சிறிய நிதியுதவியிலே தயாரிக்கப்பட்டிருந்தாலும் கருத்துக்கள் அனைத்தும் நாடு முழுவதும் சென்றடைய வேண்டும் என்பதற்காக எடுக்கப்பட்ட படம் சூதாட்டம். SMS தயாரிப்பிலே உருவாக்கப்பட்ட அருமை சகோதரர் சீனிவாசன் அவர்களும் அவருடைய புதல்வர் இணைந்து இந்த படத்தை தயாரித்திருக்கிறார்கள். இந்த படத்திலே இந்த அரங்கத்திலே அமர்ந்திருக்கின்ற என்னுடைய சகாக்கள் இதிலே நடித்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் இந்த படத்தை பார்த்து மிகவும் ஒரு சிறந்த படம், இந்த படம் நாட்டிலே நிலவுகின்ற அட்டூழியங்களை திரும்பி பார்க்கின்ற வகையிலே எடுக்கப்பட்ட படம். இந்த சூதாட்டம் என்பது பண்டைய காலத்திலிருந்து மகாபாரதத்திலே துவங்கப்பட்டது என்று எனக்கு முன்னால் பேசிய இந்த கலை உலகத்தை சார்ந்த அனைத்து நண்பர்களும் இதை பற்றி கூறியிருந்தார்கள். உண்மைதான். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூதாட்டத்தை மக்கள் மத்தியிலே கொண்டு சேர்க்க வேண்டும். பட்டி தொட்டிகள் எல்லாம் இந்த சூதாட்டத்தை உணர வேண்டும். ஏனென்றால் அதிகப்படியாக இந்த கிராமப்புறங்களிலே பெண்கள் படுகின்ற அந்த கொடுமை வேதனை, அது மட்டுமல்ல அவருடைய பிள்ளைகள் படுகின்ற பட்டினி, படிப்பதற்கு பணமில்லாமல் கிராமங்களிலே அன்றாட கூலி வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்த நாட்டிலே பிறந்தது தவறா? அதுவும் இல்லாமல் ஏன் அவர்கள் படிக்க கூடாது? படிப்பதற்கு பொருளாதாரம் இல்லை என்றால் எப்படி பள்ளிக்கூடத்திற்கு செல்லுவது? இதற்கெல்லாம் யார் காரணம்? நம்முடைய டாக்டர் சார் கூட சொன்னாரு, அரசாங்கம் இதை கூர்ந்து கவனிக்க வேண்டும் என்று. இன்று இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் மக்கள் மத்தியிலே சென்று மக்களை ஒவ்வொருத்தரும் என்ன செய்கிறார்கள் என்பதை பற்றி சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய பேரரசர் பேசும்போது உன்னை ஆணித்தரமாக குறிப்பிட்டிருந்தார். நானும் அரசியலில் தான் இருக்கின்றேன். ஆனால் நான் ஆட்சியாளர்களுக்கு கூறுவது, அவர் சொன்ன ஒரு கருத்தை கூறியிருந்தேன். எப்பொழுது அதிகாரிகள், ஆட்சியாளர்கள், அதிகாரிகள் தவறுகள் செய்தாலும் அந்த சட்டமன்றத்திலே தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த சட்டமன்ற உறுப்பினர் ஓட்டை வாங்குவதற்கு மட்டும் அவர் பொறுப்பாளரா? அந்த சட்டமன்றத்தில் இருக்கின்ற 2 லட்சம் பேர் அவருடைய உறுப்பினர்கள் தானே. அங்கு ஏதாவது ஒரு தீங்கு நடைபெற்றால் அவரும் டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என்ற கருத்தை ஏன் வலியுறுத்த வேண்டும்? அதையும் ஒரு திரைப்படத்திலே நாம் குறிப்பிட வேண்டும். ஏனென்றால் இன்று தனிவொரு மனிதராக இருந்து எவ்வளவு தான் கூக்குரலிட்டாலும் செவடன் காதலே ஊதிய சங்கு போல் தான் இருக்கும். அதற்காகத்தான் இந்த திரைப்படங்களை வைத்து, இந்த திரைப்படங்கள் வாயிலாக மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு கருத்துக்களை நாம் பெற்று தந்து கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமில்லாமல் நம்முடைய தயாரிப்பாளர் சங்கத்திற்கு ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள். இந்த சிறிய பட்ஜெட் என்று அனைவராலும் கேவலப்படுகின்ற அளவுக்கு இன்று திரையுலகம் இருந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்களை கூப்பிட்டு இந்த படம் போட்டு காட்டும் போது இந்த படத்திலே ஃபெமிலியர்
கதாநாயகர்கள் யாருமே இல்லை என்று குறிப்பிடுகிறார்கள். ஆனால் அவர்கள் ஒரு காலத்திலே வந்து புதுமுகத்திலிருந்து வந்தவர்கள் தானே. ஒன்றிலிருந்து துவக்கப்பட்டு தான் 100, 100லிருந்து 1 ஆகுவதில்லை. ஆனால் இன்று ஒன்று குறிப்பிடுகின்றேன். ஒரு குழந்தை தாயினுடைய வயிற்றிலிருந்து பூமியிலே பிறக்கும் போது அந்த குழந்தை நடிகனாகவோ நடிகையாகவோ தான் பிறக்கிறாள். எப்படி தெரியுமா? தாயை பார்த்த உடனே ஒரு புன்முகத்தோடு தாயிடம் பார்க்கிறாள். தந்தையை பார்க்கும் போது தந்தையை பார்க்கின்ற ஒரு புன்முறுவல் வேற ஒரு மாதிரியாக இருக்கும். அதே போல் நமக்கு தெரியாத ஒரு உருவம் வந்திருந்தால் அவரோடு நீங்கள் கூப்பிட்டு கொடுத்தால் கூட அவரிடத்து செல்லுவதில்லை. இப்படி பிறந்த ஒரு குழந்தைக்கு யாரிடம் எப்படி நடிக்க வேண்டும் என்பது நன்றாக தெரியும். அந்த வாய்ப்பை பெரிய பெரிய தயாரிப்பாளர்கள் எங்களை போன்ற சிறிய கலைஞர்களுக்கு கொடுத்து கலை உயர்த்துவது மட்டுமில்லாமல் உங்களோடு நாங்களும் சேர்ந்து பயணித்துக் கொள்கின்றோம் என்பது நேரத்திலே குறிப்பிடுகின்றேன். இதுல கிருஷ்ணகிரி மாவட்டம் அப்படின்னு ஏன் குறிப்பிட்டோம் அப்படின்னா, தமிழ்நாடு முழுக்க இருக்கு, இல்லைன்னு சொல்ல வரல. ஏன்னா கிருஷ்ணகிரியில் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம், கண்கூட பார்க்கிறோம். தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஏண்டா இந்த சூதாட்டம் இந்த அளவுக்கு மோசமான ஒரு நிலைமையில போயிட்டு இருக்கு சார். காலையில கடை திறக்கிறதுக்கு முன்னாடி கூட சாராய் குடிக்கிறதுக்கு போறான். அதுக்கிட முன்னாடி இந்த 3 சீட்டு சுரண்டுறதுக்கு போறான் சார். இது பார்க்கும்போது என்னடா எழுந்ததும் நேரா சூதாட்டத்துக்கு போறானே தவிர குடும்பத்தை பார்க்க மாட்டாங்கிற ஒரு வேதனை இருக்கு. அதனால இந்த திரைப்படங்கள் இப்பொழுது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து நிறைய படங்கள் எடுக்கிறாங்க. இப்போ அந்த திரை உலகத்துக்கு நிறைய ஒரு லொக்கேஷன் எல்லாமே எங்ககிட்ட இருக்கு. அது இல்லாமல் நிறைய படம் எடுத்துட்டே இருக்காங்க. நீங்களும் ஏதாவது அங்கே படம் எடுக்கணும் அப்படின்னா நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒத்துழைக்கிறோம். நாங்களே ஒரு நடிகர் சங்கத்தை உருவாக்கி இருக்கிறோம். அது வந்து அன்அபிஷியலாக அந்த மாவட்டத்தில் மட்டும் நாங்கள் உருவாக்கி இருக்கோம். அதுக்கும் நான் தான் தலைவர், என்னுடைய நண்பர் ஒருத்தர் செயலாளர். இப்படி போட்டு ஏன்னா எங்கள் ஏரியாவில் வந்து படம் எடுக்கும்போது அதுக்கு நடிப்பதற்காக நாங்கள் வந்து ஆர்டிஸ்ட்டை கொடுக்குறோம். அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. வெளியிலேருந்து வர்றவங்களை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. நாங்கள் கொடுக்கக்கூடிய நடிகைகளுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது. அதே மாதிரி எங்களால் யாருக்கும் எந்த ஒரு ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்ற அளவில் வந்து நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம். அதனால் இந்த திரைப்படம் வெற்றி பெற வேண்டும் என்று கேட்பது மட்டுமில்லாமல் உங்களால் இந்த படத்திற்கு எவ்வாறு வெற்றி பெற செய்ய வேண்டும். தியேட்டர் உரிமையாளர்கள் எல்லாமே வந்து இன்னைக்கு பிஸ்னஸ் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளோ கொடுத்தாதான் கொடுப்போம் அப்படின்ட்டு. அதனால் தயவு செஞ்சு சிறிய முதலீட்டில் எடுக்கக்கூடிய படங்களுக்கும் உங்களுடைய ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டு எனக்கு வாய்ப்பளித்த நல்லுணர்வுக்கு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் ரொம்ப நேரம் டைம் எடுக்கலை, ஏன்னா இப்போ டைம் ஜாஸ்தியாக இருக்குது, எல்லாம் மன்னிக்கணும். இதுக்கு முன்னே பேசினா எல்லா ஐயாருக்கும் வணக்கத்தை தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நான் மேடையில் ஜாஸ்தி பேசுறது பழக்கம் இல்லை, இதுதான் மேடை பேசுகிறேன். எதா நான் தப்பாக இருந்தால் மன்னிக்கணும். எனக்கு இந்த படம் எடுக்கிறது உத்தேசம் என்னன்னாக்கா, இந்த ஏஜில் நான் இந்த படத்தை ஏன் எடுத்தேன்னா, நிறைய பேர் ஏழைங்க ஆகட்டும் பணக்காரர் ஆகட்டும் இந்த ஒரு ஜூஜில் விழுந்து நிறைய குடும்பங்கள்லாம் தெருவில் வந்திருக்கு. நிறைய பேர் பார்த்து 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 சலிச்சு போச்சு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு யார் யாருக்கு தகவல் கொடுக்கணுமோ இது பண்ணணும் எல்லாம் பண்ணியாச்சு. ஆனால் இது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கலை. நான் நினச்சேன், எதுக்கு இதை நம்ம போய் அரசியலாக்கணும், அட்லீஸ்ட் ஒரு படமாக எடுத்து காட்டிட்டாலன்னா மக்கள் என்னாங்கன்னா அதை பார்த்து திருந்துவாங்க, நிறைய குடும்பங்கள் நல்லாவும்
அப்படின்னு நினச்சி தான் அந்த ஒரு அது விட்டு மித்த வேற ஏதோ யாரை புண்படுத்தணும் யாரை வந்துட்டு நம்ம எதிரிக்கணும்னு இல்லை. ஆனால் இது படம் கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கணும். ஏன்னாக்கா இந்த படத்தில் பார்த்தா அட்லீஸ்ட்டு ஒரு 1000 பேர் இல்லைன்னாக்கா அட்லீஸ்ட் ஒரு 100 பேர்னா திருந்துவாங்க. அந்த 100 பேர் திருந்தாலே 100 குடும்பம் நல்லா வாழ்ந்துடும். ஏன்னா இப்போ நடக்கிற எல்லாமே எல்லாருக்கும் தெரியும். இப்போது ஏன்னா எல்லாரோட குடும்பத்தை பார்த்தா நமக்கு பாவமாக இருக்குது. ஏன்னாக்கா இது என்னடா, இது நம்ம குடும்பம், நம்ம நாடு, நம்ம எங்கே போயின்னு இருக்கோம். என் முப்பாட்டம் காலத்தில் தான் மீடியா இல்லை, ஒன்றுமே இல்லை, எல்லாமே எப்படியோ நடந்துச்சு. பக்கத்தில் நடக்கிறதே தெரியாது. இப்போ வெளிநாட்டில் நடக்கிறத நம்ம உக்காந்த இடத்துல பார்க்குறோம். ஆனால் நம்ம டெக்னாலஜிக்கு இவ்வளோ டெவலப் ஆகிருக்கு, நம்ம நாடு எங்கேயோ போயின்னு இருக்குது. நாங்கள் இன்னும் திருந்தாத நம்ம நாட்டை பற்றி இன்னொருத்தர் பேசும்போது நமக்கு ஏகப்பட்ட வேதனை இருக்குது. அதனால் தயவுசெய்து இந்த படத்தை எல்லாரும் ஒரு வாட்டி பார்க்கணும். ஏன் பார்க்கணுன்னா, இந்த படம் நான் எடுத்திருக்கேன்றதுக்கோசரம் இல்லை, அட்லீஸ்ட் நம்ம நாட்டில் இருக்கிற நம்ம மக்கள் திருந்தணும், எல்லா குடும்பத்திலையும் நல்லா இருக்கணும். ஏன்னா இப்போ நடக்கிறது எல்லாமே பார்த்தா அது நம்ம இப்போ நான் அது பேசினா ஒரு அரசியல் ஆயிரும். எனக்கு அதை நான் பேச விரும்பலை. ஏன்னா இதுக்கு முன்னே வந்து பேசின சார் எல்லாருமே அதை பற்றி விளக்கமாக சொல்லியிருக்காரு. ஆனால் இது யாரோட மனசாகட்டும் யாரோட அரசியல் ஆகட்டும் வாழ்க்கை புண்படுத்தணுன்ட்டு ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த படத்தில் நடித்தவங்க எல்லாம் வில்லேஜ்லேருந்து வந்தவங்க தான். எல்லாரும் யாரும் பணக்காரர் இல்லை, எல்லாம் ஏழை குடும்பத்துலேருந்து வந்து அவங்களா சுயமாக வந்து நடித்து கொடுத்துருக்காங்க. ஆனால் அத்தனை பேருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும். இதுக்கு மேலே அவரும் நல்லா எல்லாரும் நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் ஆகிட்டு வரணுன்றது தான் என்னோட ஆசை. அதுக்கு மாதிரி இங்கே வந்திருக்கிற எல்லா மீடியாவும் ப்ரெஸ் ஆகட்டும் எல்லாரும் ஆகட்டும், தயவு செஞ்சு இது உங்களால் எவ்வளோ தொழுவுக்கு கொண்டு போய் முடியுமோ அவ்வளோ தொழில் போய் கொடுத்தீங்களான்னா அந்த நன்றி கடனை உங்களுக்கும் கிடைக்கும். ஏன்னாக்கா இந்த படத்தில் எடுத்துருக்கிறது சும்மா இது மட்டும் இல்லை, டைம் பாஸ்க்காக எடுக்கலை. ஆனால் நிறைய விஷயம் இருக்குது இதில். ஒரு மனுஷன் பிறந்தப்பிலேருந்து சாவுற வரைக்கும் என்னென்ன பண்ணுமோ அது பண்ணலை, எது பண்ணக்கூடாதோ அதை தான் இந்த நாட்டில் இப்போ நடந்துன்னு இருக்குது. அதனால் இன்னும் என்ன மாதிரி இல்லை, இன்னும் எத்தனை பேர் வந்தாலும் நம்ம நாடு நல்லா திருந்துமோ இல்லைன்னு எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது. ஆனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அட்லீஸ்ட் ஒரு 10 பேருக்கான நல்லதாக பண்ணிட்டு போகலாம்னு தான் இந்த படம் எடுத்திருக்கோம். தயவுசெய்து யார் கைங்களும் எதான மனசாராக இருந்தால் மன்னிக்கணும். நன்றி, வணக்கம். ஆர். உதயகுமார், பேரரசு, சௌந்தரபாண்டியன், சுவாமிநாதன், இந்த படத்தின் தயாரிப்பாளர், இசையமைப்பாளர் அனைவரும் இணைந்து பெற்றுக்கொள்வார்கள். சிடி ரிலீஸ் பண்ண உடனே மீடியாக்கெல்லாம் கிளம்பிடாதீங்க. அடுத்து கொஞ்சம் கண்டென்ட்லாம் இருக்குது உங்களுக்கு நிறைய. எங்கள் அப்பா நிற்க சொல்லுங்கள், அப்போ தான் ஃபோட்டோவில் வருவாங்க. இனிமேல் தான் பரபரப்பான பேச்செல்லாம். அடுத்தபடியாக இவர் சிறந்த எழுத்தாளர், பேச்சாளர், இயக்குனர், தயாரிப்பாளர், வசனகர்த்தா, இலக்கியவாதி, சமூக சிந்தனையாளர் மட்டுமல்ல, இவரின் இயக்குனராக பயிற்சி எடுத்தவர்கள்தான் எஸ். ஏ. சந்திரசேகர், வி. சேகர், செல்வபாரதி. இவர்தான் இசையமைப்பாளர் சந்திரபோஸ் அவர்களை தனது மாங்குடி மைனர் படத்தில் இசையமைப்பாளராக அறிமுகப்படுத்தினார். ஏவிஎம் மற்றும் ராமநாயுடு நிறுவனங்களில் கதை இலக்காவில் இருந்தவர். 75 படங்களை தயாரித்துள்ளார். பெப்சியின் முன்னாள் தலைவருமான திரு வி. சி. குகநாதன் அவர்களை வாழ்த்தி பேச அழைக்கிறோம்.